காசாவில் இஸ்ரேலிய செல் தாக்குதலால் காயம்பட்ட 2 சகோதரர்கள், இருவருமே சிறு வயசு தான். அந்த சின்ன வயசு பையன் காலில் அடிபட்டுருச்சுங்கிறத அந்த சிராய்ப்பை காமிக்கிறாப்புல தன்னுடைய அண்ணன்கிட்ட. அந்த அண்ணன் பார்த்துட்டு, அவனுக்கு என்ன வயசு, அவனுக்கு ஒரு 5 வயசு தான் இருக்கும், 5 வயசு 6 வயசு, நானே அம்மாவும் இல்லைன்னு தவிச்சுட்ருக்குறேன், நீ என்னடா நீ எனக்கு என்கிட்ட காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது என்னை அறியாமலே நான் கண் கலங்கிடுச்சு எனக்கு. அந்த சின்ன 2 பிள்ளைகளுடைய நிலைமை நினச்சி பாருங்கள். ஹமாஸ் போராளிகளை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இருக்கிற பொதுமக்கள் மத்தியில் அவனுக்கே தெரியும் இதெல்லாம் பொதுமக்கள் வாழக்கூடிய இடம், வேணும்னே அங்கே செல்களை அடித்து அந்த பிள்ளைகளெல்லாம் கொன்று உயிர் பிழைச்ச பிள்ளைங்களும் பாருங்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கண்டிப்பாக இறைவன் முன்னாடி தண்டனை இருக்குது. அதாவது தங்களுக்கு பவர் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் நடந்துக்கிட்ட அத்தனை உயிர்களுக்கும், அந்த உலகில் அத்தனை உயிர்களுக்கும் கண்டிப்பாக இறைவன் முன்னாடி தண்டனை உண்டு. ஐரோப்பாவில் உள்ள ஒரு உணர்வு இங்கே அரபு நாடுகளில் இல்லைங்கிறது தான் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவனும் அரபு தானே, அவன் அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கவன் அவனும் அரபு தானே. இப்போ கூடவா நீங்கள்லாம் ஒன்று சேரக்கூடாது, ஒன்று சேர்ந்து அவன் ஒரு சாதாரண ஒரு தொடர் நடிகை இஸ்ரேல் சும்மா வெளியில் பாவலை காமிச்சிட்ருக்கிறான், நாங்கள் எங்கள்கிட்ட அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குண்டு. பயங்கரமான பயந்தாங்கொலிகள் அவர்கள்லாம். ஏண்டா உண்மை அவர்கள்ட்ட கிடையாதுல்ல, யார்கிட்ட உண்மை கிடையாதோ அவன்கிட்ட அவன் கோழையாக தான் இருப்பான் கடைசி வரைக்கும். அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த மிலிட்ரி எதிர்த்து நிற்கும் போதெல்லாம் நம்ம பார்க்குறோம், நீ என்ன செய்வேன்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட அவ்வளோ பெரிய கன்று அவ்வளோ அதெல்லாம் வச்சுருந்தோம். அந்த சின்ன பிள்ளைங்க 10 வயசு பிள்ளைங்க 6 வயசு பிள்ளைங்கள்லாம் அந்த இஸ்ரேலிய இராணுவத்தை எதிர்த்து நின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த காணொளி வீடியோவையும் பாருங்கள். மாமா இப்போது இவர்கள் உலகத்தில் எந்த பிள்ளைகளை அனுபவிக்காத துன்பங்களெல்லாம் அனுபவிச்சிட்டாங்க. இனி இவர்களுடைய வருங்காலம் கண்டிப்பாக இறைவன் நல்லா ஆக்கி கொடுப்பான். உலகத்திலே ஒரு சிறந்த சமூகமாக இந்த பாலஸ்தீனிய மக்கள் உருவாகுவாங்க கண்டிப்பாக. அதற்காக நாமும் பிரார்த்தனை செய்வோம், அந்த மக்களின் நல்வாழ்வுக்காக.